ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐயோ எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய ரெக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க. ஐ லவ் இட். எவ்வளோ கமெண்ட்ஸ் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டெலகிராமில். ஸோ அது ஓடிசா கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஜேகே நெக்ஸ்ட்டு டே கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாத்துமே போடுறேன். இட்ஸ் மை ப்ராமிஸ். ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. கண்டிப்பாக நல்ல கதையை யோசிச்சு போடுறோம். ஓகேவா? ஸோ ஓகே, இது இன்ட்ரோலாம் வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். விடுபட சின்ன மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பேரிங் கைஸ். இதில் ரொமான்டிக்கு அப்புறம் எல்லாமே கலந்துருக்கும். ஓகேவா? செம்மையாக இருக்கும். இட்ஸ் மை கேரண்டி. ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையை ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு காலேஜ் தான் காட்டுறோம். ஸோ அந்த காலேஜில் செம்ம கூட்டமாக இருக்குது. பிகாஸ் அன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் க்ரஷும் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அனிதா எல்லாருமே ஒன்றா போய் உட்காந்துருக்கீங்க. ஏய் ஒயன், செம்மையாக விளாட்றாளடி. ஏய் விளாட்றாருன்னு சொல்லு, அவர் என் ஆள். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மேடம்க்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறதுக்கே இங்கே தைரியம் இல்லையா? ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் நீ வேணா பாரு, அவர்கிட்ட நான் பேசி காட்டுறேனா இல்லையான்னு உனக்கு தெரியும். சரிம்மா, ஓகே. இன்றைக்கி தான் ஃபுட்பால் மேட்ச் இல்லை. இந்த வாட்டி ஜங்குக் டீம் ஜெயிச்சதுன்னா நீ போய் அவங்ககிட்ட பேசணும், உன் லவ்வை சொல்லணும். ஓகேவா? சரி, ஓகே. கண்டிப்பாக ஜெயிச்சதுன்னா இந்த வாட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அப்புறம் எல்லாருமே செம்மையாக விளாண்டுருக்காங்க. ஜேகே செம்மையாக விளாண்டுருக்கான். மாசா அந்த காலேஜ்லேயே கெத்துனா ஜேகே மட்டும்தான். செம்மையாக இருப்பான். ஸோ பயங்கரமாக விளாண்டுருக்கான். நீங்கள் எல்லாருமே எல்லாம் செம்ம சேரப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே எப்படி சொல்லுதுன்னா, அப்படியே ஹாட்டான ஒரு காய் ப்ளே பண்ண அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரசித்து ஜங்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த பக்கம் ஆப்போசிட்டில் விளையாடுறது காய் குரூப்பு. ஸோ கடைசியில் அப்படியே கிட்டத்தட்ட டைஅப் மேட்ச் மாதிரி போய் லாஸ்ட்டாக ஜேகே ஒரு வேகமாக அடிக்கிறான். ஸோ அதில் செம்மையாக போயிட்டு ஜேகே டீம் வின் பண்ணுது. அதில் எல்லாருமே செம்மையாக ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இது லைக் ஜங்குக் உங்களோட சீனியர். ஓகேவா? நீங்கள் ஜூனியர். ஸோ ஒரு வயசு அதிகம் ஜேகேக்கு. ஸோ டீம் வின் பண்ணுது. ஜாலி! இங்கே பார்த்தியா, நான் சொன்னல எங்கள் ஆள் தான் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷப்படுறீங்க. எனக்கு தெரியும் மேடம், போய் ஒழுங்கா உன் லவ்வை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கா. என்னடி சொல்கிற? ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும், ஆனால் போய் இப்போயே சொல்லணுமாண்டி? இன்றைக்கி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சேர்ந்து 2 இயர்ஸ் ஆக போகுது. இன்னும் 1 இயரில் அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. உன் லவ்வை சொல்லனா எப்படி வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி சொல்கிற? கண்டிப்பாக போகணுமா? வாயன் போடி, இந்த சான்ஸை விட்டால் நல்ல சான்ஸ் கிடைக்காது. அவர் வேறு ஜாலியான மூடில் இருக்கார். போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னோன்னா நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. சரி, ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. எல்லாருமே முடிச்சுட்டு எல்லாமே கை கொடுத்துட்டு அவ்வளோதான் இருக்காங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா ஜங்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறேன். எல்லாருமே விஷஸ் சொல்லிவிட்டு எல்லாருமே கலைஞ்சு போகிறாங்க. ஸோ அங்கேருந்து டே மச்சான், ரொம்ப டயர்டாக இருக்குடா, நேற்று வேறு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேண்ணா, போய் ரெஸ்ட் எடுக்கணும், நான் கிளம்புறேன், மேம்கிட்ட சொல்லிவிடு, என்னால் கிளாஸை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரிடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுறானுங்க. ஸோ ஜங்குக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்காக அங்கே அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமுக்கு போகிறான். நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. சீனியா அப்படியே அவன் திரும்பி பார்க்குறான். யா சொல்லுங்கள், என்ன வேணும்? அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். சீனியா என்ன? இல்லை, இன்னைக்கு நல்லா விளாண்டிங்க. எனக்கு தெரியும். அது வேறு ஏதாவது சொல்லணுமா? இல்லை சீனியர், அது உங்கள்... டே மச்சான், என்னடா பண்ணிகிட்ருக்க? வா கிளம்பலாம், நான் பைக்கில் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வந்துடு. சரி, நீ ஏதோ அதெல்லாம் பண்ண சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். சீனியர் சே, இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு அங்கே தான் நின்றுட்டுருக்கா. என்ன மேடம், லவ்வை சொல்லிட்டீங்களா? போடி, அதுக்குள்ளே அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிட்டான். சரி விடு, நாளைக்கு எப்படி இருந்தாலும் வருவார், அப்போ சொல்லிக்கோ.
ம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து 2 நாள் வரல. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியாம போயிருக்கும். அதனால 2 நாள் வந்திருக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் வர ஸ்டார்ட் பண்றான். நீங்க தினமும் போய் ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. லவ் சொல்றதுக்கு போவீங்க. ஈவன் தோ அந்த க்ரஷ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க 12லேருந்து தெரியும். 11த், 12லேருந்து ஜங்குக் தெரியும். உங்க ஸ்கூல் தான் படிச்சிருப்பான். தென் அவன் வந்து இந்த காலேஜ் மாறுனதுனால தான் நீங்களுமே இந்த காலேஜ் வந்திருப்பீங்க. ஸோ அப்பைலேருந்து லவ்வா இருக்கும். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் லவ்வுன்னு சொல்லலாம். லவ்னா ஒன் சைட் லவ். ஓகே. ஸோ நீங்க ஃபாலோ பண்றது ஜங்குக்கே தெரியாது அந்த அளவுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. நீங்க திருப்பியும் ஜங்குக்க பார்க்குறீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்க போயிருப்பான். "சீனியா" அப்படின்னு சொல்றீங்க. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். "நீ அன்னைக்கு" "ஆ ஆமா சீனியர். உன்கிட்ட தனியா பேசணும்." அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, "என்னடா ஒரு பொண்ணு தனியா பேசணுன்றா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "டேய் கிளம்புங்கடா." "ஆமா நீ எனக்கு என்கிட்ட தனியா பேசணும். உன்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு பார்த்ததோட சரி." "இல்ல சீனியர் உன்கிட்ட தனியா பேசணும். ஒரு முக்கியமான விஷயம். ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, "ஆம் சரி. டேய் மச்சான் நீங்களாம் கிளம்புங்க. வாரேன்." "ஆ சரி மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறானுங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் தனியாக காரிடாரில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ம் சொல்லு. அது இல்லை சீனியர். அ அம் அது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கூல் டேஸா? உன்னை நான் ஸ்கூலில் எதுவும் பார்த்த மாதிரி இல்லையே. நான் ஹெச்எம்எஸ் ஸ்கூலில் படித்தேன். அதான். ஓ! ஆனா உன்ன நான் முன்ன பின்ன பார்த்த மாரி இல்லையே! உங்க கண்ல பட்டுருக்க மாட்டேன். பிகாஸ் உங்கள பார்த்தாலே ஒரு மாரி ஷையா இருக்குமா, அதனால நான் இதுவரையும் உங்க கிட்ட வந்து பேசணும்னு கூட நெனச்சதில்ல. இன்னைக்கு ஏதோ தைரியம் வந்துச்சு. அதான் பேசலான்னு வந்தேன். ஓ! சரி. பரவால்ல. ம். சரி சொல்லு. என்ன? என்ன சொல்லணும் இருந்த? அதான் சீனியர். உங்கள நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஈவன் தோ இந்த காலேஜ் சேர்ந்ததும் உங்களுக்காக தான். உங்கள நான் லவ் பண்றேன் சீனியர். நீங்களும் என்ன லவ் பண்ணுவீங்களா? அப்படியே நீங்க கேட்டுட்டு அப்படியே இன்னசென்ட்டா பார்க்குறீங்க. அவன் அப்படியே அவங்க கீழேருந்து மேலே வரையும் அப்படியே பார்த்துட்டு, "நான் ஏன் உன்ன லவ் பண்ணணும்? பண்ணா என்ன பிரயோஜனம்?" "இல்ல சீனியர். நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிட்டு, தென் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல லைஃப்ப லீட் பண்ணலாம். நான் உங்கள நல்லா பார்த்துப்பேன். என்ன பத்தி தெரியாது. எனக்கு பிடிச்சிருந்தா ஒருத்தவங்கள அவ்ளோ அவ்ளோ அழகா, அவ்ளோ சந்தோஷமா பார்த்துப்பேன். அதான் உங்கள பார்த்தோன்னே தோணுச்சு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாவே வச்சிருப்பீங்கன்ட்டு. அதான் சீனியர்." அப்படியே ஒரு மாரி டங்க் அப்படியே லைட்டா உள்ள இது பண்ணிட்டு ஒரு மாரி நக்கலா பார்ப்போம்ல, அந்த மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியா? சரி ஓகே. அப்படின்னா என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாரி ஏதாவது பண்ணு. அ என்ன இம்ப்ரெஸ் பண்ணும்? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சீனியர், நான் பண்றேன். ஆனா அது நீ செய்ய மாட்ட. எதனாலும் பரவால்ல சீனியர். சொல்லுங்க நான் செய்றேன். இல்ல நீ அத பண்ண மாட்ட. சீனியர் உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். சொல்லுங்க. ம். ஒன் டே என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆரு. அதுக்கப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? நீங்க அப்படியே செம்ம ஷாக்ல நின்னுட்டுருக்கீங்க. இப்படி ஒரு வேர்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டுருக்கீங்க. சீனியர் என்ன சொல்றீங்க? ஆமா. எனக்கு ஒரு பொண்ண பிடிக்கும்னா, ஸோ இந்த மாரி பண்ணா எனக்கு பிடிச்சதுன்னா, கண்டிப்பா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி யோசிச்சு முடிவெடு. அப்படி ஓகேனா, ஒரு 2 டேஸ்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஸோ நீங்க அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே முடிச்சுட்டு அங்கேருந்து போறான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கான். ஸோ நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லவே இல்ல. "ஏய் என்னடி? அவர்ட்ட போய் பேசுனியா?" "இல்லடி." அது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவளும் சரி விட்டுட்டா. நீங்க போய் பேசல போல தைரியம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டா. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் கிட்ட ஆகுது. நீங்க ஜங்குக் பக்கமே போல. ஸோ அந்த செகண்ட் டே அதாவது முடிஞ்சு அடுத்த நாள் ஓகேவா? ஸோ நீங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஜங்குக் வந்து அங்க நின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பான். நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டானுங்க.
ஸோ நீங்கள் அப்படியே நின்று ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன வாயன், உனக்கு ஓகேவா? என் பேர் நான் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றி விசாரித்தேன். ஆ, எனக்கு ஓகே தான் ஜங்குக். ம், ஜங்குகா, சாரி சீனியர் அப்படின்றீங்க. ம், யாரும் இல்லைனா ஜங்குக்னே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சரிங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டீங்க. சரி, ஒரு நிமிஷம். ஆ, நம்ம சண்டே ஈவினிங் ஒரு 6 o'clock நான் சொல்கிற ஒரு ஹோட்டலுக்கு வந்துரு. உங்கள் அப்பா அம்மா கிட்டே என்ன சொல்லுவியோ எது சொல்லுவேன் எனக்கு தெரியாது, சொல்லிட்டு வந்துரு. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறா, ஏய் வயன், என்ன போய் சீனியர்கிட்ட பேசிட்டியா? ஓகே சொல்லிட்டாரா? அவர் ஓகேன்னு தானே சொல்லியிருக்காரு, ஆனால் அவர் இம்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆக்சுவல் விஷயத்த சொல்ல, ஓகேவா? இப்படி தான் வர சொன்னான்லாம். இம்ப்ரெஸ் பண்ணுமா? என்ன மாதிரி தெரியலடி, எப்போயாவது மீட் பண்ணலான்னு சொன்னாங்க, ஆனால் எப்போன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அவளாம் அது பெருசாக கண்டுக்கல. ஸோ இப்படியே வந்து சண்டே ஆகுது. உங்கள் வீட்டில் நீங்கள் போய் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி, நாங்கள் எல்லாருமே அனிதா வீட்டில் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அனிதா தான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வரீங்க. செம்ம பதட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ரூம் வந்து கீழே ரிசப்ஷனில் வந்துட்டீங்க. வந்துட்டோன்னா அந்த ரூம் கொடுத்தாச்சு, ஓகேவா? ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த நம்பர் சொன்னோன்னே கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் அந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு இன்னும் வரல. வயன், நீ பண்ணுறது சரியா? நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று முடிவு எடுத்து இங்கே வந்துட்ட. ஒருவேளை அவருக்கு நம்மளை பிடிக்கலன்னா என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களோட முட்டாள்தனமா, இல்லை நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அவன் மேலே டீப்பாக லவ்வில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போக போக பார்ப்போம். ஸோ நீங்கள் உட்காந்து ஒரு 1/2 hourல ஜங்குக்கு வந்திருப்பான். ஏய் வயன், வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவிலாம் எடுத்து வந்து வச்சுட்டு அப்படியே வந்து உட்காடுறான். என்ன ரெடியா? ரெடி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அமைதியாக இன்னசென்ட்டாக அப்படியே பாவப்பட்ட புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுட்டு. எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுருக்க? இல்லை ஜங்குக், ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இது வரையும் நான் இந்த மாதிரிலாம் யாரு கூடயும் இருந்தது கிடையாது. அதுவும் மேரேஜ்க்கு முன்னாடியே. அதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்த, எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்ருக்க? சரி விடு, நான் கிளம்புறேன். இல்லை நில்லுங்க, நான் எதுவும் சொல்லலை. சரி, அப்போனா அமைதியாக இரு. ம், ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவன் வரான். ஸோ வந்து அப்படியே லைட்டாக அவன் கை வந்து உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே 2 கண்ணத்தையும் பிடிச்ச மாதிரி இப்படி வச்சுருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்க, செம்மையா செம்ம ஃபிகரா. நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவனே பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ சீனியர். ம், தேங்க்யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணே தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. பிகாஸ் அவன் அப்படி பார்க்குறான், அப்படியே விட்டா அப்படியே உங்கள் கண்ணுக்குள்ளே அப்படியே பூந்து வந்துடும் போல், அந்த அளவுக்கு பார்த்துட்ருக்கான். ஐ டு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படி செம்ம நர்வஸ் ஆகுது. சீனியர் ஜங்குக், ஜங்குக் ஏன் இப்படி பார்க்குறீங்க? இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட போகுது. அப்படியே வந்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே செம்மையாக மெல்ட் ஆகிட்டீங்க அந்த கிஸ்லேயே. எப்படி செம்மையாக இருக்கா? ம், ம். ஏன் இப்படி மூஞ்ச வச்சுருக்க? ஜாலியாக இருவாயன், இது என்ஜாய் பண்ணுற வயசு, புரியுதா? ம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் பேசிக்கிட்டே உங்கள் லைட்டாக ட்ரெஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஐ மீன் நீங்கள் டாப் அண்ட் பேண்ட் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த பட்டன் எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ மீன் பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே செம்ம பதட்டமாகுது, பயமாகுது. பண்ணுறது சரியா தப்பா எதுவுமே தெரியல. நீங்கள் ஜஸ்ட் அவன் கூப்பிட்டான்ற ஒரே காரணத்துக்காக வந்திருக்கீங்க.
ஸோ நீங்கள் எதுவுமே யோசிக்க டைம் இல்லாமல் அப்படியே அவன் பண்ணுறதுக்கு ஒத்துழைச்சிட்ருக்கீங்க. நான் உனக்கு ட்ரெஸ்ஸை கழட்டினேன்ல, இப்போ எனக்கு கழட்டு நீ அப்படின்றான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமா பயமா அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டுறீங்க. அவன் ட்ரெஸ்ஸை கழட்டணும் செம்மையாக இருக்கான். ஆப்ஸ்லாம் அப்படி பார்க்கணுமே, ஆப்ஸு செஸ்ட்டுலாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே எச்சம் முழுங்குறீங்க. அவன் அப்படியே பார்க்குறான். என்ன நல்லா இருக்கா? இல்லை இல்லையா? இல்லை ஜங்குக், ரொம்ப நல்லா இருக்கு. சரி கழட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் 2 பேர் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்துட்டு செம்மையாக இருக்கவன் நீ, செம்ம பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நான் வேணா இந்த பெட்ஷீட் போட்டுக்கவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே அதுக்குள்ளே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அப்படியே அந்த பெட்ஷீட்குள்ளே போயிடுறீங்க. நீ எப்படி பார்த்தா செம்ம கட்டையாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திருப்பி உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த கிஸ்ஸஸ் அப்படியே உங்கள் நெக்கு அப்படியே உங்கள் சீக்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக சக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்கள் அதிலே மெல்ட் ஆகி நீங்களும் அப்படியே அவனை பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படியே அவன் இந்த கிஸ்ஸஸ் ட்ராவல் ஆகி உங்களுக்கு அப்படியே மேக் அவுட் செஷன் வரையும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிருக்கும். பயங்கரமான வலி உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால செம்ம வலி. ஸோ வித் ப்ரொடெக்ஷன், ஓகேவா? ஸோ 2 பேருமே பயங்கரமான மார்னிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ் ஆகியிருக்கும். ஸோ 2 பேருமே வாங்கிட்டு அப்படியே படுத்திருப்பீங்க. சீனியர், இப்போது என்ன உங்களுக்கு பிடிக்குமா? அவன் பார்க்குறான். குளிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் குளிக்க போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சீனியருக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இது இது கண்டிப்பாக அவர் நம்மளை ஒத்துப்பார், லவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த இன்னுமே நீங்கள் ட்ரெஸ் போடலை, அப்படியே அந்த பெட்ஷீட்டை மட்டும் போட்டுட்டு அவன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் குளிச்சுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் அவன் பாட்டு கிளம்புறான். சீனியர் எங்கே போகிறீங்க? நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சீனியர், என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லை. அவன் அப்படியே கிட்ட வரான். ஏன், உன்னை பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணுமா? நீ நல்லா இருந்த, செம்மையாக இருந்த, அதான் பண்ண. அப்போ என்னை பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு உன் பாடியை, அது மட்டும் இல்லாமல் செம்ம ஃபிகராக இருக்கடி நீ. உன்ன மாதிரி கட்டெல்லாம் எனக்கு இருந்த தினமும் மஜாவாக இருக்கும். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்னை லவ் பண்ணுறீங்க தானே ஜங்குக்? இல்லையே, சும்மா செம்ம கட்டையாக இருந்தேன்னு தான் கூப்பிட்டேன். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த லவ் மயிரெலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதோ நீ கூப்பிட்ட ஆள் நல்லா இருந்த பாட்ட சட்டமாக செம்மையாக அதான் பண்ணேன். மற்றபடி இந்த லவ்வெல்லாம் எனக்கு செட் ஆகாது வயன். இந்த மாதிரி அடுத்த தடவை கூப்பிட்டாலும் வந்துடு, ஆனால் லவ்வுன்னு மட்டும் எதுவும் கேட்காத. ஜங்குக் நில்லுங்க, எங்கே போகிறீங்க? உங்களை நம்பி தானே வந்தேன். நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இப்போ என்ன பேசிட்டு போகிறீங்க? ஹே, நான் ஒரு ப்ளே பாய் வயன். உன்னை மாதிரி 1000 பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி யாருமே இல்லை வயன். இவ்வளோ ஷையா, எல்லாமே கேவலமானவளுங்க. ஏற்கனவே பண்ணி பண்ணி அப்படி இருக்காதுங்க. ஆனால் நீ தான்டி போஜன். செம்மையாக இருந்தடி நீ. ஆனால் அடுத்த தடவை கூப்பிட்டேன்னா கரெக்ட் டைமுக்கு வந்துடு. நானும் கரெக்ட் டைம் வந்துடுறேன். பட்ட பாவி, இப்படி என்ன ஏமாத்திட்டல. கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை ஜங்கு. என்ன வாயன் இவ்வளோ இவ்வளோ சீன் போடுற? இந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரணம். நீ என்ன நம்பி வந்துட்டு நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணு, பிடிச்சிருந்தா லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஆனால் அதுவுமே போய் தான். உன்னை மாதிரி நிறைய பொண்ணை பார்த்துட்டவன். போ வேலையை பாரு. காசு வேணா சொல்லு, தந்துடுறேன். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சே போயிட்டீங்க அந்த வார்த்தையை கேட்டோன்னே. என்ன காசுக்காக நான் இது வந்தேன்னு நினச்சியா? உனக்காக வந்தேன் ஜோகு. நீ என்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நீ என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டல. உன்னை போய் நம்பி வந்த பாரு,
என் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன், முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இப்போ ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கவலைப்படாத, வித் ப்ரொடெக்ஷனோட தான் பண்ணியிருக்கேன். அதனால் வேறு எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போ, புரியுதா? திருப்பி என் மூஞ்சில் முழிச்சிடாத. முழிச்சனா டைரெக்டாக நீ பெட்டு தான் என்கிட்ட. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஒரு மாதிரி அருகருப்பாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா இப்படிப்பட்டவனோட போய் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே மனசே உடஞ்சி போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க. தென் மார்னிங் தான் டேரெக்டாக ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுகுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி நம்பி போனீங்க, இந்த மாதிரி ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த காலேஜை நீங்கள் கண்டினியூ பண்ணவே இல்லை. ஸோ அங்கேருந்து அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு தென் வேறு காலேஜில் போய் திருப்பியும் நீங்கள் 3 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஸோ அப்படியே முடிச்சிருப்பீங்க காலேஜ் லைஃபு. தென் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா அதுக்குள்ளே உங்களுக்கு மேரேஜும் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த மேரேஜ், எதுவுமே உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ உங்கள் அப்பா அம்மா தான் வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. வயன்மா, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன்மா, இவன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு இவங்களோட அப்பா தான்மா காரணம். அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் எப்பயோ மூடிட்டு போயிருக்கணும். ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா நீ தாம்மா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறீங்க. தென் வந்து நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி பொண்ணு பார்க்கறதுக்கு எல்லாமே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே விருப்பம் இல்லாமல் தான் அப்படியே கிளம்புறீங்க. உங்கள் அம்மா எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க. ஜடம் மாதிரி நிற்கிறீங்க, ஒரு ஸ்மைல் இல்லை, எதுவுமே இல்லை. லிட்ரலி நீங்கள் ஸ்மைல் பண்ணி கிட்டத்தட்ட வருஷம் ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டோன்னா உட்காந்துருக்கீங்க. சரி வாயன் நீங்கள் ஏறு, வர சொன்னாங்கன்னா உன்னை கூப்பிடுறேன், நீ காஃபி வந்து கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாக இருக்கீங்க. தென் எல்லாருமே வந்தாச்சு. வயன் வயன் வாமா, உன்னை பார்க்கணுன்றாங்க அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போகிறீங்க. போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. வயன் போய் காஃபி எடுத்துருவா. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அங்கே போய் காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அம்மா. வயன் சரி வயன், எல்லோரும் ஒன்றை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே பார்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தலை நிமிர்ந்து அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறது ஜங்குக் மாதிரியே இருக்குது. இவன் எப்படி இங்கே வந்தான்? வயன், மாப்பிள்ளை உங்ககிட்ட தனியாக பேசணுமா, அதுக்கு முன்னாடி இந்த காஃபியை கொடுத்துட்டு போயிடுமா அப்படின்றாங்க. அப்படியே காஃபி கொடுத்துட்ருக்கீங்க. யோசனையாக இருக்குது. ஜோங்குக் எப்படி என்னை தேடி இப்படி இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல, சுத்தமாக ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க. ஸோ மாப்பிள்ளை அப்படியே வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஹாய், என்னோடய பேர் ஜியான். உங்கள் பேர் வயன் தானே? உங்கள் ஃபுல் நேம் என்ன? ஜியான் சோச்சின். சோச்சினா? உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? ஆமாம், என் தம்பி ஜாங்கோக். என்ன ஜாங்கோக்கா? வயன் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, உன் ஃபோட்டோ காட்டினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை பற்றி சொல்லணுன்னா எங்கள் அப்பா பிஸ்னஸை பார்த்துட்டு ரொம்ப நல்லாவே இல்லை என் லைஃப் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் நல்லா பார்த்துப்போம் வயன். என்னை நம்பி என் கூட வா, லைஃப் லாங் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், சரியா? உனக்கு பிடிச்சது செய். நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டேன். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி நீ தான் போய் சமைக்கணும், வீட்டு வேலைலாம் செய்யணும், எந்த அவசியமும் கிடையாது. அதுக்காக மெய்ட்ஸ் இருக்காங்க. உனக்கு பிடிச்சது செய், வேலைக்கு போ, என்ன வேணால் பண்ணு, உன் இஷ்டம் வயன். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்போம் வயன். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே சரி சரின்னு மட்டும் அப்படியே அந்த தலை மட்டும் ஆட்டுறீங்க, வாய் திறந்து கூட இது சொல்லலை. ஸோ அப்படியே போயிருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்ககிட்ட அவ்வளோ கன்சர்ன்லாம் கேட்கல, சரின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஜியானுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம்.
ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து ஆக்சுவலாக ஊரில் இருந்திருக்க மாட்டான். ஸோ அந்த நிச்சயம்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் வந்திருப்பான். வந்தோடனே தடபுடலாம் வேலை நடக்குது. இது அதுக்கப்புறம் தான் வந்து ஜங்குக்கே வந்து ஜியானை பார்க்க வரான். டேய் அண்ணா, என்னடா பொண்ணு பேரை சொல்ல, பொண்ணு ஃபோட்டோ அனுப்பல. டேய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் தானே அனுப்பல, நீ வந்து பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா அவ. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு வந்தா அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக கிடைக்க மாட்டாடா. எனக்கு அப்போ தாண்டா வேணும். அதனால தாண்டா உடனே நான் இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணேன். அப்பாவோட ஃப்ரெண்டு தான், சாரி அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுடா. பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுடா ரொம்ப. டே ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காதடா, நீ ஃபோட்டோவை காட்டுறா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ இரா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்து இது பண்ணான். இதாண்டா அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ காட்டுறான். ஜங்குக்கு அப்படியே தூக்கி வாரி போகுது. என்ன வயனா? இந்த பொண்ணு அதான் சொன்னேன், அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுடா. பேரு வயன். அவனுக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆகிடுது. வயன் வயனா? வயன் எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்கான். சரிடா நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். எப்படி வயன் எங்கே வந்தா? அதுவும் என்ன ஜியான்கே இது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து எல்லாம் ரிச்சுவலுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இங்கே வந்து இவங்களோட விளக்கப்படி இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் அந்த சந்தனம் பூசி அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த ஹல்தி அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. இங்கே வீட்டில் வந்து பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்திருப்பீங்க, ரொம்ப அழகாக வந்திருப்பீங்க. ஸோ எப்படின்னா ஒயிட் கலர், ஸோ ஒயிட்ன்ற மாதிரி எல்லோ கலர் வந்து ஸ்கர்ட் மாதிரி வரும், ஜாக்கெட் மாதிரி வரும் தெரியுமா? ஸோ கொஞ்சம் பெருசாக, ஸோ லைட்டாக ஹிப் தெரியும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, சிம்பிளாக க்யூட்டாக அழகாக இருக்கீங்க நீங்கள். ஸோ அங்கே வந்து அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்காருமா நாங்கள் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு. இங்கே பக்கத்தில் ஜியான் உட்காந்துருக்கான். அவங்கள பார்த்து அவ்வளோ ஷையாக சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கும் போது உங்கள் பக்கத்தில் யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக் தான். அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல், போக்கர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே நியூட்ரலாக மூஞ்ச வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. இவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான்? இவன் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே வச்சுருக்க அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்பயுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தனியாக வீட்டுக்கு போகலான்னு தான் நினைக்கிறேன். இவன் இருக்க இடத்துல இருக்கிறது பாவம். நீ எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கேட்குறீங்க. இது என் அண்ணா கல்யாணம், நான் இங்கே தான் இருப்பேன். ஏன் உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் உன் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இங்கேருந்து போனீன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அட்லீஸ்ட் உங்கள் அண்ணனாவது உன்ன மாதிரி இல்லாமல் இருக்கான்ல, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு பத்திக்கிட்டே எரியுது. இப்படி பேசுகிறா பற்றியா? வாய் சீனியர்னு இப்படி வந்தவ இப்போ வாயை பற்றியா? இவ எனக்கு அண்ணியாக போகிறா. எனக்கு நினச்சாது கட்டுப்பாகுது. நீங்கள் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க பக்கத்துலேருந்து. ஜங்குக்காப்பா நீ? ஆமாம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நீங்கள் தானே வயனோட அம்மா? ஆமாம்ப்பா. வயனை நல்லா பார்த்துக்கோங்க. என் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து லைட்டாக முறைச்ச மாதிரியே பேசுகிறான். நீங்கள் ஆமாம் இவன் தான் பார்த்துக்கிட்டு கிழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே வந்து அந்த ஃபங்க்ஷன் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஜியான் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான், நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே ஜங்கு கடுப்பாகுது. எப்படி நல்லா வளைச்சி போட்டப்ப வந்த கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மைக்காரியாக இருப்ப போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காண்டாக்குது. ஆனால் நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே உங்கள் மூட் மாறிடுச்சு. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணுறீங்க அங்கே. ஆனால் அவன் இருக்கிறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டே இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஏதோ சாப்பிட்றது இருக்குது போல். சரி அதை முடிச்சுட்டே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள்
போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டீங்க. யார் ரூம்லாம் தெரில. நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் கோட் நீங்கள் போயிட்டீங்க. தென் வந்து யாரோ டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருப்பீங்க ஓகேவா, ஒரு டவலோட. கதவு வந்து பூட்டலை, லைட்டாக வந்து சாத்திருப்பீங்க. ஆனால் வந்து லைட்டாக அந்த ஐ மீன் யாரோ வந்து கதவை வேகமாக அடித்ததில் டாப்பை வந்து இறங்கியிருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே அப்படியே அங்கேருந்து பாத்ரூம்லேருந்து வந்திருப்பீங்க. உள்ளே டக்குன்னு யாரோ வந்துட்டாங்க. நீங்கள் பயந்துட்டீங்க டக்குன்னு. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி போய் அந்த செவுத்துக்கிட்ட போயிட்டீங்க இடிச்சிட்டு. அவனும் ஷாக் ஆகிட்டான். அங்கே பார்த்தா அது ஜங்குக்கு. நீ என்ன இங்கே பண்ணுற? கொஞ்சம் கூட அறிவு இல்லை. ஒரு பொண்ணு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்க இடத்துல தான் வருவியா நீ? இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஹலோ, ஒரு நிமிஷம், இது ஏன் ரூமு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டீங்க. சுற்றி முற்றி இப்போ தான் பார்க்குறீங்க. அவன் ஃபோட்டோலாம் இருக்குது. அது வரதுன்னு தட்டிட்டு வர மாட்டியா? இது ஏன் ரூமு, தட்டிட்டு பர்மிஷன் கேட்டுலாம் வரமாட்டேன், புரியுதா? இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுதா, டாப்பா போட்டுட்டு நீ பண்ணியிருக்கணும். நான் டாப்பா போட்டேன். டாப்பா போட்டேன், நான் தான் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே உங்களை பார்க்குறான். செம்மையாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, செக்ஸியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே உங்கள் கை வச்சு மேலே அப்படியே மூடுறீங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் தெரில, மாற்றிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். சீப்பான இவனா வந்துட்டு என்ன அளவுக்கு போய் சொல்கிறான் பாரு. சே, இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் டப்புன்னு கதவை டாப்பா போட்டுறீங்க. அவன் பார்த்துட்டு இன்னும் அப்படியே இருக்கிறா, இப்படி தான் இப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு தெரில, உடம்ப செம்மையாக இருக்காளே. அதுக்கப்புறம் அவன் ஞாபகம் வருது. சே, இதாக இருந்தாலும் நம்ம அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, ரொம்ப தப்பு. ஆனால் அவளை பார்த்தோன்னே எனக்கு அண்ணியான்னு நினைக்க எப்படி தோணுது? என்றைக்கும் அப்படி தோணுது கிடையாது. எந்த கண்ணோட்டத்தில் என் அண்ணியை அவளை பார்க்க சொல்கிறேன்? முடியாது, அவளை என்னால் அண்ணியாக பார்க்க முடியாது. அவனுக்குள்ளேயே ஒரு போராட்டம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வரீங்க. செம்மையாக இருக்கீங்க. ப்ளூ கலர் ஹாஃப் சாரி, ரொம்ப அழகாக இருக்கீங்க, எலகண்ட்டாக. ஸோ நீங்கள் வந்தோடனே எல்லாருமே வாவ் வைன் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி போடுறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக இறங்கி வரீங்க. அப்போது ஜங்குக்கும் வந்து அங்கே ஏதோ வேலையாக இருந்திருக்கும், அதை முடிச்சுட்டு வந்திருப்பான். செம்மையாக இருக்காளே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, இவன் தான் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கான். ஜியான் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜியான் வந்து அங்கே ஒரு ரூம்லேருந்து, அவனோட ரூம்லேருந்து வெளில வந்திருப்பான். ஹே வயன், ரொம்ப அழகாக இருக்க வயன் நீ. தேங்க்யூ ஜான், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க வெக்கப்பட்டுக்கிட்டே. அவன் பார்த்துட்டு ரொம்ப வெக்கப்படாத, இன்னும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிட்டீங்க. ஸோ அவங்க அப்படியே சீக்ஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு வயிறாக எரியுது. இன்னும் முன்னாடி தான் இப்படி சிரிச்சு பேசணுமா சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க, வயிறு எரிஞ்சு சாவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் ஜியான் பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. ஜியான் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் கேட்டு வச்சுருப்பான். ஸோ அதெல்லாம் எடுத்து உங்கள் தட்டில் வச்சுட்ருக்கான். ஜங்குக்கு தான் வந்துட்டு சே கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்குதுங்கடா, என் கண் முன்னாடி தான் பண்ணணுமா? அதுக்கப்புறம் வேணுங்கன்னே உங்களுக்கு சாம்பார் பிடிக்காதுன்னு தெரியும், வேணுன்னே எடுத்து வந்து ஊற்றுறான். ஹலோ, எனக்கு தான் சாம்பார் பிடிக்காதே மேடம், அது எனக்கு தெரியாதுல்ல. டேய், அண்ணியாக போகிறவடா, அண்ணின்னு கூப்பிடு. என்னை விட சின்னவங்க தானே, வயனே கூப்பிட்றேனே அப்படின்னு சொல்கிறான். டேய், அண்ணின்னு கூப்பிட்றா. அதெல்லாம் முடியாது, ஒன்னையே வாடா படம் தான் கூப்பிடுவேன், இதில் இவ்வளோ வேறு அண்ணின்னு கூப்பிடணுமா? டேய் சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். சே, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஜியான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜியான்னு பார்க்குறான். இரு அந்த பிளேட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை அவன் எடுத்துக்கிட்டு அவனோட தான் அங்கே உங்ககிட்ட கொடுத்துட்றான். அதில் ரசம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவன் ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு, ஜங்குக் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புடா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இப்படியே வந்து அந்த ரிசப்ஷன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வாட்டி வந்து 2 பேரும் மேட்சாக போட்டிருக்கீங்க. ரெட் கலர் நீங்கள் ஹாஃப் சாரி, ஸோ ஜியான் வந்து ரெட் கலர் அந்த ஐ மீன் எப்படி சொல்ல கோட் சூட்லாம் இருக்குல்ல, அது ரெட் கலர் ஓகேவா.
ஜங்குக் வந்து ஒரு சிமிலராக போட்டிருக்கான், ரெட் சிமிலராக போட்டிருக்கான். இப்படியே செம்மையாக ரிசப்ஷன்லாம் போயிட்டுருக்கு, அவ்வளோ கெஸ்ட்டு வந்துட்டுருக்காங்க, ரொம்ப நல்லாவே நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாமே அந்த ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாமே வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில பேர்லாம் மண்டபத்திலே தங்கியாச்சு. நீங்களாம் அதுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் ட்ரெஸ்க்கு மாற்றுறீங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 11:00 இருக்கும். ஸோ அப்போது திடீர்னு 2 பேரும் எங்கேயோ கிளம்பி போகிறானுங்க, ஜியானும் ஜங்குக்கும். டேய் எங்கடா போகிறீங்க? அம்மா வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அவனுங்க போகிறானுங்க. நீங்கள் வெளில வந்திருப்பீங்க, சரி அவங்க ஜான்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்க போகிறத பார்த்துட்டு இந்த நேரத்துக்கு எங்கே போகிறாங்க, அதுவும் காலைல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இத்தனை மணிக்கு எங்கே வெளில போகிறாங்க, சரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்க. செம்ம டயர்டாக உங்களுக்கு. ஸோ ரொம்ப நேரம் நின்றுருப்பீங்கல்ல, ஸோ அதனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் போய் தூங்கிட்டீங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃபோன் வருது. அதாவது ஜியானோட அம்மா அப்பாவுக்கு, ஓகேவா? ஸோ அவங்க அப்பா தான் எடுக்கிறாரு. சொல்லுங்கள் யார்? சார் நாங்கள் ஜெயம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள் என்ன? இல்லை உங்கள் பசங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. வாட்? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. கொஞ்சம் சரி சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக இது பண்ணோன்னா எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு. அதுக்கப்புறம் விஷயத்த சொன்னோம், செம்ம ஷாக்கு. நீங்கள் படுத்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து தட்டி எழுப்பி சொன்னோன்னே பயத்தில் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன சொல்கிறோம்மா, காலைல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறீங்க. எல்லாரும் அடித்து பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. போனால் செம்ம சீரியஸாக இருக்குது 2 பேருக்குமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக 2 பேருக்கும் ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு நடந்திருக்கும். கடைசியில் டாக்டர் வராங்க வெளியில். டாக்டர் என் பசங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறாங்க. சார் உங்ககிட்ட தனியாக பேசணும். என்னாச்சு, என் பசங்க நல்லா இருக்கானுங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறாரு. அது இல்லை சார், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உங்கள் பையன் ஜியான் இஸ் நோ மோர். அவர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. என்ன, என் பையன் ஜியான் நாளைக்கு கல்யாணம் சார், அவனுக்கு நாளைக்கு கல்யாணம். உனக்கு என்ன சார் சொல்கிறீங்க? என் பையன் சார் அவன். எல்லாருமே பதறி அடித்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, சார் ஜங்குக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, அவருக்கு மைனரான ஆக்சிடெண்ட் தான், அவருக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் எங்களால் ஜியானை காப்பாற்ற முடியல, எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம். பட் ரொம்ப சீரியஸாக தலையில் அடிப்பட்டனால எங்களால் காப்பாற்ற முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவருக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க பயங்கரமாக. நீங்கள் தேம்பி அழுகுறீங்க. இந்த நேரத்துக்கு எதுக்கு போனவங்க, ஏன் அப்படி பண்ணணும்னு தெரியல. எல்லாம் என்னால தான். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துருந்துருக்கவே கூடாது. என்னோட ராசியால தான் எல்லாமே தப்பாக நடக்குது. வயன் அதெல்லாம் இல்லைம்மா. இப்படி தான் ஒருத்தவங்களோட விதி இருந்துச்சுன்னா யாராலையும் மாற்ற முடியாது. வயன், நீ அழுது என்னம்மா பண்ண போற? நல்ல வேலை ஜங்குக் தம்பியாவது தப்பிச்சது. ஒருத்தர் இருக்காங்களே, 2 பேருமே ஏதாவது தாழ்ந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஜங்குக் தம்பி சீக்கிரமாக கண்மொழிச்சு வரணும். மாப்பிள்ளை இப்படி ஆயிடுச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. நீங்கள் அந்த ஜங்குக் வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னோன்னா உங்களுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. இவன் தான் ஏதாவது கூட்டிகிட்டு போய் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமாகுது ஜங்குக் மேலே. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக் இந்த ரூம்னா ஜியான் இந்த பக்கம் சைடு. ஸோ ஜியானை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்டே அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே விடலை, ஓகேவா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் விடுவோன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஓட்ட வழியால் தான் பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் வந்து அந்த மாஸ்க்லாம் போட்டு அந்த இதெல்லாம் பல்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் உன்னால தான் என் ஜியான் போனான். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீங்கள் அழுவுறீங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் டே ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்து அவங்க ஃபியூனரெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் பண்ண வேண்டியவன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த ஜங்குக்கு வந்து பார்த்தா அவன் அன்கான்ஷியஸாக இருக்கான், இன்னுமே கண் முழிக்கல. ஸோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட்
ஹி இஸ் ஸோ அன்கான்ஷியஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபியூனரல்லாம் முடிக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது. கடைசியில் ஜங்குக் வந்து தான் அண்ணனை பார்க்க முடியாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் முடிக்கிறான். ஸோ அதை முடிச்சக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா தான் ஜங்குக் கண் முழிச்சிருப்பான். கண் முழிச்ச அடுத்த செகண்டே நீங்களாம் இல்லை ஓகேவா? ஸோ உங்கள் அப்பா அம்மா ஐ மீன் ஜங்குக்கோட அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா, அப்பா, ஜியான் எங்க? அவன் நல்லா இருக்கான்ல? ஆ சொல்லுங்க, ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஜங்குக் அது உங்கள் அண்ணன் நல்லா தான் இருக்கான். நான் போய் பார்க்கவா? ம் இப்போ பார்க்க வேணாம். கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நீ போய் பார்த்துக்கலாம். இல்லைம்மா ப்ளீஸ் பார்க்கணுமா, நான் அண்ணனை பார்க்கணும். அவ ரொம்ப அடிபட்டுருந்துச்சு. நான் நான் மயக்கம் வந்து அடிபட்டு கண் மூடும் போது அவன் பார்த்து ரொம்ப சீரியஸாக அடிபட்டுருந்துச்சு. நல்லா இருக்கா இல்லைம்மா? அவன் நல்லா இருக்கான்ப்பா. அவனுக்கும் கொஞ்சம் இதாக சீரியஸாக இருக்குது. அதனால டாக்டர் யாரையும் அலோவ் பண்ணலை. என்னம்மா சொல்கிற? நீ தூங்கு ஜங்குக், நீ தூங்கு. நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ணன் நல்லா தான் இருக்கான் சரியா? சப்போஸ் அண்ணன் கண் முழிச்சா கூட உன்னை வந்து பார்க்க சொல்கிறேன்ப்பா. நீ தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்குமே அப்படியே தூங்கிடுறான். இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருமே நல்லாவே பார்த்துக்கிறாங்க ஜங்குக்கை. ஸோ ஓரளவுக்கு அவன் நல்லா கான்ஷியஸ் ஆகி பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் ரொம்ப ரெக்கவர்லாம் ஆகல, ஓரளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேட்குறான், நான் போய் பார்க்கணும் அண்ணனை, இப்போ நான் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் ஜியானை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் உட்காரு. இல்லை, நான் எங்கள் அண்ணனை பார்க்கணும், தயவு செஞ்சு விடுங்களேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நானும் கண் முழிச்சதுலேருந்து கேட்டுட்ருக்கேன். ஜியானை நீங்கள் பார்க்கவே அலோவ் பண்ணவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இது பண்ணுறான். ஏன்னா ஜங்குக் ஜியான் உயிரோட இல்லை, செத்துட்டான். செம்ம ஜாகா பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க? போய் சொல்லாதீங்க, அதான் உண்மை. உங்கள் அண்ணன் ஜியான் இல்லை. எங்கடா போனீங்க? அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சொல்லலை. உங்கள் அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் எதுவுமே கேட்கல. பிகாஸ் ரெக்கவர் ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் 4 மந்த் ஆகுது. அவனை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வராங்க. ஸோ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. ஸோ ஜங்குக்கு இப்போ நார்மலாக ஆகிட்டான். அவங்க வீட்லேயுமே ஒரு பையன். இப்போ அந்த கல்யாணமும் நின்று போச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்காவது கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் கொஞ்சம் தயங்குறாங்க. என்னடா ஒரு பிள்ளைய இழந்துட்டாங்க, திருப்பியும் இந்த கல்யாணம் வேணுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்களோட ஒரு தயவில் தான் வந்து உங்கள் அப்பா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு பிஸ்னஸ் அவங்கள தட்டி கழிக்க முடியாது. ஸோ அந்த கல்யாணத்துக்கு இது பண்ணுறாங்க. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம்ன்ட்டு. நீங்கள் அட்டம் பிடிக்கிறீங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் அந்த கல்யாண மேடையில் உட்காருங்க. ஜங்குக் பார்க்குறான், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஈவந்தோ அதெல்லாம் இருந்தாலும் அவன் உங்களுக்கு அந்த தாலியை கட்டுறான். நீங்கள் ஒரு மாதிரி சிரிப்பு இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அந்த மேரேஜ் அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஜங்குக் எல்லாருமே அங்கே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஜங்குக் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் பால் எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க. ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தாலும் அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அந்த பாலை தும்முன்னு வைக்கிறீங்க, நல்லா சத்தமாக வைக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னாச்சு வாயன்? மண்ணாங்கட்டி, உனக்கெல்லாம் எதுக்குடா இந்த கல்யாணம்? அவன் அப்படியே செம்மையாக பார்க்குறான். கிட்டத்தட்ட செம்ம ஷாக், என்னடா இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. உன் அண்ணனை நீயே கொண்டுட்டு இவ்வளோ கேவலமா இல்லை? இப்படிலாம் ஒரு ஆளா நீ? உன்னை நான் எப்படியோ நினச்சேன், கேரக்டர் தான் இப்படி, ஆனால் நல்ல பையன் தான் நினச்சேன். ஆனால் நீ உங்கள் அண்ணனே கொண்டுட்டு அவன் இடத்துல என்ன கல்யாணம் பண்ணியிருக்க? எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இவ்வளோ பெரிய கிரிமினல் ப்ளே பாய் இல்லை நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஜங்குக். ஆனால் என்கிட்ட இருந்து நீ எத்தையுமே எதிர்பார்க்க முடியாது. இவ்வளோ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணும், அந்த அளவுக்கு பண்ணுவேன். இதில் 2 பேருக்கு ஒரே ரூம், ஒரு கேடு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலைக்கானெலாம் எடுத்துகிட்டு நீங்கள் கீழே போய் படுத்துட்டீங்க. அப்படியே பார்க்குறேன், செம்ம ஷாக்கா. என்னடா இவ இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டான். சரி நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்படியே ஃபியூ டேஸ் போகிருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த சோகம்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு. அவன் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறான் உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் அவனை கண்டுக்கல, மதிக்கல, எதுவுமே பண்ணல. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. வயன், எனக்கு ஏதாவது செஞ்சுருக்கியா? ஆ, உனக்கா? உனக்கு நான் எதுக்கு செய்யணும்? கை இருக்குல்ல, போய் சமைச்சு சாப்பிடு. வயன், எங்கள் மெய்ட்ஸ்லாம் யாரும் இல்லை. சரி 2 நாள் ஏதோ நீ டயர்டாக இருக்குன்னு பார்த்தா எதுவுமே செய்யலைன்னா எப்படி வயன்? ஏய், உனக்கெல்லாம் எதுக்குடா செய்யணும்? உனக்கெல்லாம் ஒரு சாப்பாடு ஒரு கேடா? தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வயன், போறியா இல்லையா? அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசல. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்கள் அப்புறம் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க, உங்கள் வேலைக்கு போகிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ நைட்டும் பார்த்தா எதுவுமே சமைச்சு வைக்கல. பயங்கரமாக பசியாக வந்திருப்பான். வயன், நைட்டும் எதுவும் செய்யலையாடி? டீயா? ஒழுங்கா மரியாதையா பேர் சொல்லி கூப்பிடு. உனக்கெல்லாம் நான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீ ஏன் இங்கே ஒரு பாரம் தான், புரியுதா? இங்கேருந்து எப்படா தப்பிக்கலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு. இங்கேருந்து தயவு செஞ்சு நான் போயிடுறேன். உன் கூட வாழ்கிறதும் சரி, ஒரு பணத்தை கட்டிட்டு வாழ்கிறதும் சரி ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறேங்க. வயன், எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? போய மூடு. உன்னோட நான்சென்ஸ் கேட்கறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. உன்னை பார்க்குறதே பாவமாக நினைக்கிறேன். போயிடுங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் போயிட்டு கதவை டொம்னு சாத்துறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி அப்படி தள்ள கை வச்சு உட்காந்துட்டான். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. இவளுங்க இதுக்கு இப்படி நடந்துக்கிறான். இந்த கல்யாணத்தை நான் கேட்கவே இல்லை. ஆனால் உன்னை லவ் பண்ணது உண்மைதான் வயன். அப்போ ஏதோ விளையாட்டுத்தனமா உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எப்போ உன்னை ஜியோனோட பார்த்தனோ அப்போ தான் உன் மேலே நான் லவ் வச்சுருக்கதே எனக்கு புரிய வந்தது. இவ்வளோ பொசசிவான. ஆனால் விதியை பார்த்தியா நீ? திரும்பி ஏன் கூட தான் வந்து சேரணும்னு இருந்திருக்கு. என்னை ஏற்றுக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படியே போயிடுறான் அவன். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். அவன் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான், உங்களுக்காக ஃபுட் செஞ்சு வச்சுப்பான். எதுவுமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசிகிட்ருப்பீங்க. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அப்படியே போகியிருக்கும். ஸோ திடீர்னு உங்களுக்கு வந்து ஜங்குக்கு வந்து காலைல இதுக்கு போயிருப்பான் ஆஃபீஸ்க்கு. உங்களுக்கு ஃபோன் கால் வருது. ஹலோ, யார்? மேம், நாங்கள் ஜெயம் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வரீங்களா? என்ன ஆக்சிடெண்ட்டா? ஆமாம், கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு, வந்துடுறீங்களா? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்களும் ஜங்குக்கும் இருக்கிறது வேறு ஒரு சிட்டி. ஸோ அங்கேருந்து ரொம்ப தூரம். உங்கள் அப்பா அம்மா இருக்கிறதும் சரி, ஜங்குக்கோட அப்பா அம்மா இருக்கிறதும் சரி. ஸோ அதுக்குன்னு நீங்கள் யாருமே கூப்பிடலை, நீங்கள் மட்டும் இப்போ போயிருக்கீங்க. அங்கே பார்த்தா ஜிமின் இருக்கான். ஜிமின் வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே, ஜிமின் என்னாச்சு? ஜங்குக் நல்லா தானே இருந்தான். சாரி, ரொம்ப சீரியஸாக இருக்கான். அவன் ஃபோன் பேசிக்கிட்டே ரோட் கிராஸ் பண்ணியிருக்கான். அப்போது என்ன என்ன சொல்கிற? உண்மையாலுமா? ஆமாம் வயன், கொஞ்சம் பார்த்துக்கோ. அவன் கண்மொழிக்க எப்படி இருந்தாலும் நாளைக்கு எடுக்கும். ஸோ அவனை பார்த்துக்கோ. ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிட்டான். கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றிருக்கோம். அப்பா அம்மா கிட்டே இப்போதைக்கு சொல்ல வேணாம். ரொம்பவே அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே ஒரு ஆக்சிடெண்ட், இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரியா? நீ பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் போயிட்டு அவனை பார்க்குறீங்க. அங்கங்கே கட்டு போட்டு இருக்கு. மூஞ்சே ரொம்ப பாவமாக இருக்குது அவனுக்கு. இங்கே பயங்கரமாக அழுகுறீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒருத்தன் தான் போயிட்டான், நீ அது இருப்பான்னு பார்த்தா நீ ஏன்டா இப்படி பண்ணுற? பொறுக்கி நாய, உனக்கு ஃபோன் கேட்குதா? ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ற? நீயும் போயிட்டனா என்ன யாரு பார்த்துப்பா?
ப்ளீஸ் ஜங்குக் இப்படிலாம் பண்ணாதடா. நீங்கள் அழுவுறீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன் தான் அவன் மேலே கோவம் இருந்தாலும், ஸோ என்னைக்கு இருந்தாலும் அவன் மேலே உங்களுக்கு காதல் இருந்துக்கிட்டே இருக்கும் தான். அது வந்து உங்களால் மறுப்பே சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க அவனை. ஸோ அவன் வந்து உங்களை அந்த மாதிரி பண்ணிட்டு போனது கோவம் இருக்குது தான். இருந்தாலும் அவன் சாகணுன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு எப்போவுமே வந்தது கிடையாது. ஸோ ஏற்கனவே ஜியான் போயிட்டான். அட்லீஸ்ட் இவன் வந்து மேபி லேட்டராக நீங்கள் வந்து மன்னிச்சு ஏற்றுப்பீங்களா உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கிறீங்க, அவன் நைட் ஃபுல்லாக கண் முழிக்கல, நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். அவன் அப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறான். வயன் வயன் சக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு எதாவது வலிக்குதா? நான் டாக்டரை கூப்பிட்டு வருவா? இல்லை வயன், எனக்காக நீ வந்தியா? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாயிட்டீங்க. இவ்வளோ தூரம் எனக்காக வந்தியா? ரொம்ப நன்றி வயன். இங்கே நான் செத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கே. நீங்கள் எதுவுமே பேசல, அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத. டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். வயன், ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு. யாராவது வர சொல்கிறியா? இல்லை ஜிம்முன்னு இருந்தாலும் கூப்பிட்றியா? நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே பார்க்குறான். வயன், அது ஜங்குக் நான் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக இது பண்ணுறீங்க. அவனுக்கு ரொம்ப வலிக்குது போல். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக பிடிச்சி அப்படியே நடக்கவே முடியல. ஒரு மாதிரி நொண்டி நொண்டி தான் இது பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த சேர் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே லைட்டாக தள்ளிட்டு போயிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே உட்கார வைக்கிறீங்க. போயிட்டு சொல்லு நான் வரேன். அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேண்டேஜ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் திரும்பிட்டு தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளில நின்றுப்பீங்க. ஸோ அவன் போயிட்டு கதவை லைட்டாக தட்டுறான். ஸோ திருப்பி நீங்கள் இது பண்ணுறீங்க. அது எல்லாமே செம்ம ஷாக்காக இருக்குது ஜங்குக்கு. இவளாடா இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஸோ இது பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து திருப்பியும் பேலன்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறீங்க. ஸோ அப்போது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி அவனை உட்கார வைக்கும் போது லைட்டாக கால் ஸ்லிப்பாக அவன் மேலே விழுந்துறீங்க. அம்மா அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு உழவும் ஒரு மாதிரி அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அவன் ஃபேஸே பார்த்துட்டு அவன் கண்ணே பார்த்துட்டு அப்படி ஸ்டன் ஆகிட்டீங்க. வலிக்குது போயன் அப்படின்னு சொல்கிறான். சாரி ஜங்குக், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டிங்க. உங்களுக்கே தெரியாமல் அவனை திருப்பியும் முதல்ல இருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். சாரி வயன், என்னால் தான், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஃபுட் வாங்கிறதுக்கு போகிறீங்க. ஸோ அங்கேருந்து ஜங்குக் வரான், சாரி ஜிமன் வரான். டே மச்சான், எப்படிடா இருக்கு உடம்பு? டே அது பஸ் ஜிமன் நீங்கள் எப்படி? என் டியூட்டி முடிஞ்சிருச்சு, அதான் ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு, அவன் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ சரி, அவர் எப்படியோ டிஸ்சார்ஜ் பண்ணலாம். டிஸ்சார்ஜா எப்போ பண்ணலாம்? ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா. 2 டேஸ்க்கு அப்புறமா பண்ணாமல். ஓ சரி ஓகே, நான் போய் ஃபுட் வாங்கிட்டு வரேன். அவனுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காத, நீயே ஊட்டி விட்டுருவேன். சரிங்க ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அவன் அப்படியே அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் போய் ஃபுட்டுலாம் வாங்கிட்டு வந்து ஜங்குக்கு வந்து ஊட்டி விட்றீங்க. ஸோ அவன் ஊட்டி விட்றப்பெல்லாம் நீங்கள் அவன் ஒன்றையும் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே செம்மையாக பார்க்குறான். உங்களுக்கே அன்கம்ஃபர்டபுளாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மன் என்ன சொன்னார்? உங்களை செக் பண்ணிட்டு வேறு எதாவது சொன்னாரா? இல்லைவன், 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணலாம், அதை மட்டும் தான் சொன்னான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டி விட்றீங்க. ஸோ அப்போது நீங்கள் ஊட்டி விடும்போது உங்கள் கை கடிச்சிடான். சாரி வயன், ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சா? அதான். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பார்க்குறீங்க. உப்பே இல்லை, இதுவா நல்லாயிருக்கு? இல்லை, உன் கைப்பட்டோன்னே
டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக உங்களுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஆனால் முறைச்சிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை, உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாக சாப்பிட்றான். அப்புறம் 2 டேஸ் ஆகுது. 2 டேஸில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு. ஸோ நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான் அவனை குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. சில நேரத்தில் அவன் நடக்கவே முடியாது. ஸோ படியில் அவனை இறங்க விடுறதே கிடையாது. நீங்களே எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க சமைச்சு. உங்கள் சமையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களே ஊட்டி விடுவீங்க. சில நேரத்தில் அவனுக்கு கை சரி இருந்தால் கூட நீங்கள் ஊட்டி விடுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணுவான். நீங்களும் சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் ஆகியிருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தா நீங்கள் சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. சவுண்ட் வேகமாக கேட்டிருக்கும், ஏதோ உடையிற மாதிரி. நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. பார்த்தா அவன் அன்கான்ஷியஸாக இருக்கான். ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு ஜங்குக்? அவன் கண்ணே முழிக்கல. பயங்கரமாக பதறீங்க. டக்கு டக்குன்னு உங்கள் வாட்ச்மேன் கூப்பிட்டு கார் எடுத்துகிட்டு வர சொல்லி நீங்கள் டக்குன்னு இது பண்ணிட்டீங்க. ஸோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துட்டு வெளில அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து படுக்க வச்சுருக்காங்க. ஜிமின் தான் வரான். அப்படியே ஒரே அடி மூஞ்சிலே வைக்கிறான். டேய் என்ன மயத்துக்கிட்டா திரும்ப வந்த? டேய் எதுக்குடா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உட்காரான். டேய் இப்போ எதுக்குடா இந்த ட்ராமா? வாயின் வெளில எப்படி அழுதுட்டு இருக்கா பாரு. டேய் என்னடா பண்ண சொல்கிற? உங்ககிட்ட ஐடியா கேட்கலாம் தானே வந்தேன். ஐடியாவா? எதுக்கு? அது வாயினை கரெக்ட் பண்ணதுக்கு தான். டேய் ஏற்கனவே இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்கோம். இதே மாட்டினா வாயின் என்ன தக்காளி ஜூஸ் மாதிரி புழிஞ்சிருவா. பார்த்துக்கலாம்டா மச்சான். சரி இப்போ என்ன டேஷ்க்கு வந்த? அது டேய் அது வாயின் கூட ரொமான்டிக்காக இருக்கணும். அவள் கான்ஷியஸாக இருந்தால் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஐடியா கூடாண்டா. சிறுப்பிடு நாயை. அன்னைக்கு என்ன உன்னை பார்க்கவே விட்டுருக்கக்கூடாது. ஆஃபீஸ்க்கு வந்தப்போ அடித்து துரத்திருக்கணும். டேய் மச்சான், ஒரு நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டியாடா? என்னடா இப்படி பேசுகிற? நம்ம 2 பேரும் அப்படியாடா பழகிருக்கோம் அப்படின்றான். டேய் கொன்று உன்னை. ஆக்சுவலாக வந்து ஜங்குக்கு வந்து உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. உங்களை திருப்பி ஏற்றுக்க வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணுன்றதுக்காக, உங்களை சம்மதிக்க வைக்கணுன்றதுக்காக, லவ் பண்ணுறதுக்கும் சரி, இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை தொடங்கிறதுக்கும் சரி, உங்களை சம்மதிக்க வைக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பான், அது வித் ஜிமின் ஹெல்ப்போட. ஸோ இது எல்லாமே பிளான்டு தான், ஓகேவா? எதுவுமே உண்மை கிடையாது. உங்களை வந்து ஏற்றுக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ஓகேவா? ஸோ உங்களுக்கு திருப்பியும் ஐடியா கேட்குறதுக்காக தான் வந்திருப்பான். டேய் என்னடா சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குடா. டேய் இல்லைடா, அது ஒயின் கூட ரொமான்டிக்காக இருக்கணும். அதுக்கு அது இந்த மாதிரி ஏதாவது அசைய முடியாத மாதிரி ஏதாவது கொஞ்ச நேரம் வச்சுட்டின்னா ஒயின் கூட கொஞ்ச நேரம் ரொமான்டிக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அவள் தூங்கிட்டோம், எதுவுமே ஞாபகம் வராத மாதிரி இருக்கட்டும். அந்த மாதிரி ஏதாவது டேப்லெட் இருந்தால் கூடுறா. எட்டு செருப்பு அப்படி சொல்லிட்டு ஷூ எடுத்து 2 அடி வைக்கிறான். டே என்னடா பண்ணுற? டேய் என்னடா பண்ணுற பைத்தியக்காரா? அந்த மாதிரி இருக்குடா. ஆனால் ஒயினுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் டேய் நான் எப்படி இருந்தேன்டா, எத்தனை பொண்ணுங்கடா. ஆனால் எப்போ ஒயினை பார்த்தனோ அதுலேருந்து அதெல்லாம் விட்டுறேன். ஆனால் ஒயின் கூட இப்போ ரொமான்டிக்காக இருக்கணும்னு ஆசையாக இருக்குடா. ஆனால் இப்போ அவள் இருக்கிற மூடுக்கு பத்திரகாலி ஆகிடுவாடா. கொஞ்சம் டைம் ஆகும் என்னை ஏற்றுக்க. ஆனால் என்னால் முடியலடா, ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன், இந்த மாத்திரை வச்சுக்கோ. ஏய் போய் ஒயின்கிட்ட ஏதாவது சொல்லுடா, சும்மா தான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டான், பிபி லோ ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து முறைச்சிட்டு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மயிறு, படு நான் சொல்கிறேன் அங்கே போயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டு ஸோ ஜிம்மின் போய் சொல்கிறான் பிபி லோவானால தான் இப்படி மயக்கப்பட்டு வந்துட்டான் அப்படின்னு. நீங்கள் வந்து பார்த்துட்டு போய் ஒன்றும் இல்லை கேட்குறீங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் அவன் வந்து வேணே அப்படி அன்கான்ஷியஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கான். சரி நான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். சரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து இப்போது கெஸ்ட் ரூமில் நீங்கள் மாடியில் படுத்திருக்கீங்க, ஜங்குக்கு வந்து கீழே படுக்க வச்சுருக்கீங்க. ஈவன் ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்ம போய்க்கலாம். ஏன்னா இவனை நம்பி கிட்ட படுக்க வைக்க முடியாது, ஒரு பயம் இருக்குது இன்னுமே உங்களுக்கு. ஸோ அதனால் இவனை கீழே படுக்க வச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கோட ரூமில் படுத்திருப்பீங்க. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஒரு மாதிரி உங்களால் ஏந்திரிக்க முடியல. உங்கள் மேலே யாரோ வந்து ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவன் சொன்ன சிம்டம்ஸ் தான், உங்களால் மூவ் பண்ண முடியாது.
ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்களே அன்கான்ஷியஸாக அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டேப்லெட்டு. அதை நீங்கள் வந்தோடனே பால் குடிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஜங்குக் வந்து கலந்து கொடுத்துருப்பா உங்களுக்கு. ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போன நேரத்தில். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அதை போட்டிங்க. உங்களால் அசைய முடியல. பார்த்தா உங்கள் மேலே ஜங்குக் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. ஜங்குக், நீ எப்படிங்க? ஏய், என்ன பண்ண சொல்கிற? என்னை ஏற்றுக்கிட்டா தானே? உன்னை என்னால் மறக்க முடியலடி. நீ ஒருத்தி தாண்டி என் மனசில் இங்கே இடம் பிடிச்சி வச்சிருக்க. அதனால் சொல்கிறேன், என் கூட என்னை மன்னிச்சு புருஷன் பண்ணாட்டியாக இருக்கலாம். புரியுதா? எப்படி இருந்தாலும் இதெல்லாம் மறந்துடுவேன். இருந்தாலும் ஐ லவ் யூ ஸோ மச். சி நாயே, எடுத்து போடா. அதெல்லாம் போக முடியாதுடி அப்படி சொல்லிட்டா நீங்கள் கையை எடுத்து அடிக்கலான்னு வரீங்க. உங்களால் மூவ் பண்ணவே முடியல. என்னடா என் உடம்பை அசைக்க முடியல? அப்படி தாண்டி இந்த மருந்து அப்படி தான் வேலை செய்யும். இப்போ மட்டும் நான் பண்ணுறத மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே ஊன்னு சொல்கிறீங்க. உங்களால் வேறு எதுவும் பண்ண முடியல. நீங்கள் அசிங்கமாக கேட்குறீங்க, திட்டுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த கிஸ்ஸஸ் அப்படியே அவங்க நோஸ் டிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ட்ராவல் ஆகியிருக்கும் அந்த கிஸ்ஸஸ்ஸு. ஸோ அப்புறம் பார்த்தா அவங்க இது இயர்ஸில் போய் பைட் பண்ணுறான். அவங்களுக்கு அப்படியே கூசுது. ஸோ பயங்கரமாக கடிச்சிட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே அந்த நெக்கில் வந்துட்டு அப்படியே ஸ்னிப் பண்ணுறான். ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே அவன் ஸ்மெல் பண்ணிவிட்டு அங்கங்கே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி பண்ணி ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டான். பண்ணாதன்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ சாரி வயன், எனக்கு உன் கூட இருக்கணும்டி அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸோ அவங்களுக்குள்ள மேக் அவுட் செஷனே போயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட்ஸ் போயிருக்கும். இந்த வாட்டி வித்தவுட் ப்ரொடெக்ஷனில் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பயங்கரமான ஒரு மேக் அவுட் செஷன். நீங்கள் கத்திருப்பீங்க. ஸோ என்னை மன்னிச்சிட்ரி பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் பழையபடி போட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அதுக்குள்ளேவே அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்க. ஸோ அவன் போட்டுட்டு என்னை மன்னிச்சிடுடி, நீ ஏற்றுப்ப நான் நம்புகிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து அங்கே போகிறான். ஸோ போயிட்டு தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக ஏந்துறீங்க. பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப உடம்பு வலிக்குது. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரொம்ப முடியாமல் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வர போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. அந்த புள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் கையெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு படுத்திருப்பான். எங்கே வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெல்லாம் சரி பண்ணி ஒழுங்காக படுக்க வச்சுருப்பீங்க. தென் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி தான் ஜங்குக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு இப்படி தான் இருந்திருப்பான். ஸோ அவனால் தான் உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் அவனாக வந்து பண்ணியிருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆனால் ஒரு தாட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் அவன் உடம்பு முடியாதவன் எப்படா வந்து பண்ணுவான், அதுவும் நம்ம வந்து எதுவுமே ஞாபகம் இல்லாமல் எப்படி பண்ணுவான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே விட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ 1 மந்த்து கழித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு மாதிரி கேர் ஆகுது. வாமிட் எடுக்கிறீங்க. ஒரு மாதிரி சுத்தமாக முடியல உங்களுக்கு. என்னது, ஏன் இப்படி இருக்குது, வர ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, செக் பண்ணுறீங்க. பார்த்தா ப்ரெக்னென்ட்டுன்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன என்ன நடக்குதுங்க? எப்படி நான் ப்ரெக்னென்ட்டு? எனக்கும் ஜங்குக்கு தான் ஒன்றுமே நடக்கலையே. அப்புறம் எப்படி, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. பார்த்தா ஓரளவுக்கு தான் ஜங்குக்கு சரியாகிருக்கும். அந்தளவுக்குலாம் இல்லை. பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்தது கூட தெரியல. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் அப்படின்றீங்க. அவன் அந்த பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு செம்ம ஷாக்கில் பார்க்குறான். இவன் எப்படா வந்தா, எங்கேயும் கடைக்கு போகிறேன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி. வயன், நீ எப்படி, உன்னால் எப்படி இவ்வளோ நல்லா நடக்க முடியுது? அதுவும் ஆடுற அளவுக்கு. காலில் தானே உனக்கு ரொம்ப வலிக்குது, நடக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கை தாங்கில் என்னை கூப்பிட்டு போக சொன்னேன். வயன், அது வந்து சொல்லுடா, என்னடா பண்ணுற? அது சாரி வயன் அப்படி சொன்ன பளிச்சுன்னு ஒரு அறை. அப்படியே தலை திரும்பிடுச்சு அந்த பக்கம். அந்த அளவுக்கு அறை. அப்படியே கண்ணே கலங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கான்.
பொறுக்கி, இன்னும் நீ மாறலல? எதுக்குடா இப்படி ஏமாத்திட்டு திரியிற? உங்க அண்ணனை கொன்னது பத்தாதுன்னு என்னையும் கொல்ல பார்க்குறியா? ஆ? அதுவும் எனக்கே தெரியாம என் என்னோட பர்மிஷன் இல்லாம என் கூட இருந்து இப்போ நீங்க ஆனா பிரெக்னன்ட் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்க மாட்டீங்க. வயன், அது அவ்வளோ கேவலமா போயிட்டல. யூ கிரிமினல், யூ கில்லர். உங்க அண்ணனை கொன்ன கொலைக்காரன்டா நீ. ஒன்றமா சொல்றீங்க. நிறுத்து வயன், நிறுத்து. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. என் அண்ணனை நான் கொல்லலடி. அன்னைக்கு நான் பொழைச்சதே பெருசா போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு அவனே தான் வந்து கூப்பிட்டான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு gift கொடுக்கறதா வந்து ஆக்சுவலாக ஒரு பொக்கேல ஃபுல் சாக்லேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பான். அது வந்து ஜங்குக்கே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜங்குக்கு வந்து அங்கே ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜியோன் தான் வந்து கூப்பிட்டுருவான். வாடா போய் பார்த்துட்டு வரலாம், மற்றவங்க நம்பி இந்த வேலையை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஆக்சுவலாக வாங்கியிருப்பானுங்க. வாங்கிட்டு வர வழியில தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ரொம்ப அங்கே வந்து பள்ளமாக இருந்திருக்கும். ஸோ ஜியான் பார்த்துருக்க மாட்டா. ஜியான் தான் ஓட்டிகிட்டு போயிருப்பான் பைக்கை. ஸோ அந்த பள்ளத்தில் வேகமாக ஏறி இறங்குனதுக்கும் ஐ மீன் பேலன்ஸ் ஸ்லிப் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இது வந்திருக்கும் லாரி. ஸோ அதில் வேகமாக இடித்து ரொம்ப இதாகிருக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டில். ஃபஸ்ட்டு அவன் இருந்ததுனால அவனுக்கு பலமான அடி. ஸோ அப்போ தான் ஜங்கு வந்து இதெல்லாம் சொல்கிறான், எல்லாமே இப்படி நடந்துச்சுன்னு. சத்தியமாக அன்றைக்கி நாங்கள் போகணுன்னு போகல. அவனுக்காக தான் நான் போனேன்னா, எனக்காக கூட கூப்பிடல, ஜியான் கூப்பிட்டான்றதுக்காக தான் நான் போனேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் எங்கள் அண்ணனை நான் தான் கொன்னேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குவேன். உன்னை ஏமாத்தினது தான். ஆனால் நீ போனதுக்கப்புறம் தான் உன் லவ் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. உன்னை தேடி பார்த்து நீ எங்கேயோ போயிட்ட, சந்தோஷமாக இருக்கன்னு நினச்சேன். ஆனால் எப்போ நான் ஜியான் கூட பார்த்தனோ அப்போவே எனக்கு பொசசிவ் ஸ்டார்ட் ஆச்சு. உன்னை வேறு யாரு கூடயும் வச்சு பார்க்க முடியலவன். நீன்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ அவன் கூட சிரித்து பேசும் போதில் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஆனால் நீ எங்கள் அண்ணனை கொன்ன, கேவலமானவன், அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி உன்னை ஏற்றுக்கு வைக்கிறதுன்னு தெரில போயேன். அதனால தான் இப்படி பண்ணேன். சரி, நமக்குன்னு குழந்தை வந்தா நீ என்னை ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு, ஆனால் அது இவ்வளோ பெரிய முட்டாள்தனோன்னு எதிர்பார்க்கலவன். ஆனால் என்னை மன்னிச்சிருடி. நீ என்னை ஏற்று பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆமால எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு எதாவது ஒன்றுனா நீ எப்படியாவது என்னை புரிஞ்சுப்ப, என்னை ஏற்று பண்ண, இப்படிலாம் பண்ண. நான் பண்ணது தப்பு தான். ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுவேன். என் அண்ணன் மாதிரி ஒன்றை பார்த்துக்க முடியாது. ஆனால் இந்த ஜியான் ஜகோ உன்னை நல்லா பார்த்துப்பான். என்னை ஏற்றுக்குவேன் ப்ளீஸ் வஹன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உன்னால தாண்டா நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஆனால் என் கன்சர்ன் எல்லாமே என்னை தொட்டுட்டல. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஐம் ரியலி சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ பயங்கரமாக தேம்பி அழுகுறான். நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருடின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அழுது அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவன் அவங்க மடியிலே படுத்துருக்கான். அவனை தள்ளி விடணும்னு உங்களுக்கு தோணுது, ஆனால் உங்களுக்கு பண்ண முடியல. ஸோ நீங்களும் பயங்கரமாக அழுதுகிட்டே பார்க்குறீங்க. அவன் தூங்கிட்டான். எனக்கு ஏன் தெரில, உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ என்னை அன்றைக்கி விட்டு போகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? என் உலகமே அழிஞ்சிடுச்சு. எனக்குன்னு ஒருத்தவனை பிடிச்சது, அவனும் என்னை நடுத்தரில் விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டான். அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நின்னேன். அப்போ என் கூட இல்லையடா நீ. இப்போ மட்டும் எதுக்கு வந்த? எடுத்து போயிடு. என்னால் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க முடியாது. எடுத்து போயிடு ஜாங்கோ, எடுத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை படுக்க வச்சுட்டு, ஸோ அவன்
ஐ மீன் அவனை தான் அங்கேருந்து இது அனுப்ப முடியாது. உங்களால் போக முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. ஸோ மார்னிங் ஜங்குக்கு எழுதி பார்க்கும்போது நீங்கள் இல்லை. எல்லா ரூம்லேயும் தேடுறான். ஆனால் நீ உங்களை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜிமின்ட்டு வந்து கால் பண்ணி கேட்குறான், இந்த மாதிரி ஒயன் எங்கேயா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடுறானுங்க 2 பேரும் சேர்ந்து. நீங்கள் எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் அவன் மனசு உடஞ்சி அப்படியே வந்துட்டுருக்கான். அவங்க வீட்டுக்கு வர வழியில் ஒரு கோயில் இருந்திருக்கும். உன்னை நான் என்றைக்குமே மதித்தது கிடையாது. இன்றைக்கி நான் கேட்குறேன், என் பொண்டாட்டியை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் அவளுக்காக திருந்தி பல வருஷம் ஆயிடுச்சு. அவளை நான் தாங்கன்னு தாங்குறேன். என் பிள்ளைய அவளை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. என் எனக்கு திருப்பி கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கிட்ட அப்படியே மண்டிட்டு வேண்டுறான். ஸோ அங்கே அவன் பக்கத்தில் யாரோ வந்து நிற்கிறாங்க. அண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி அழுவுறீங்க? என்னோட ஒய்ஃபை காணோம். இதோ இவ தான். இந்த அக்காவா? இந்த அக்கா அந்த கோயிலுக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. என்ன, ஒயன் அங்கே உட்காந்துருக்காளா? ஆமாம். சரிண்ணா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஓடுது. அவன் சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டு அந்த பாப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறான். அந்த குழந்தை இல்லை. அவனுக்கு செம்ம ஷாக்கு. எங்கடா அந்த குழந்தை போச்சு? அது குழந்தையா தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரில. அவன் ஓடி பார்க்குறான். நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டு சோகமாக தூணில் சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. ஓடி போய் உங்களை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுடி, நீ காணாமல் போயிட்டு என்னை விட்டு போயிட்டியா, நீ எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா? என்னை மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலிலே ஊந்துட்டான். அவளுக்கு மனசே கேட்கல. எழுந்துரு, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறேன், அப்போ தான் எழுந்துவேன் ப்ளீஸ். சரி சரி எழுந்துரு. அப்படியே ஏஞ்சி பார்க்குறான். அப்படியே அழுது பாவப்பட்ட குழந்த மாதிரி இருக்கான். என்னால் உன்னை உடனே மன்னிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு. நீ எனக்கு ஏற்படுத்தின வலி என்னால் மறக்க முடியாது. அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஆனால் நீ என் கூட தான் இருக்கணும், என் புள்ள இருக்கும் வயத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் நீங்களும் ஒத்துக்கிறீங்க. ஸோ ஃபியூ டேஸ் போகிருக்கும், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஜங்குக் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரத்தாகட்டும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கட்டும். அவன் வெளில கூப்பிட்டு போகிற, படத்துக்கு கூப்பிட்டு போகிறது, பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறது, உங்களை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. உங்களுக்கு டெலிவரி டைம் வரும்போது தான் நீங்கள் பயங்கரமாக கத்தி அழுவுறீங்க. ஜங்குக்கு வந்து கிச்சனில் இருந்திருப்பான். நீங்கள் வந்து பால் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்காக இங்கே கத்தி அழுதோன்னா எல்லாத்தையும் தொம்முன்னு போட்டு உடச்சி ஓடி பார்க்குறான். அவங்களுக்கு பனிக்கூடெல்லாம் உடஞ்சி தண்ணியாக போயிட்டுருக்கு. அவனுக்கு பதட்டம் தாங்க முடியல. டக்குன்னு ஜிமின் கால் பண்ணி சீக்கிரமாக ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறான்றான். ஸோ வேகமாக அவன் காருக்கு இட்டு போகிறான். ஸோ பாதி வழியிலே ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். உங்களை அப்படியே ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு டெலிவரி நடக்குது. அவன் வெளில அப்படி அழுதுட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி உங்களுக்கு வந்து பேபிக்கு பிறக்குது, ஒரு பாய் பேபி. ஸோ அது அந்த சவுண்டு கேட்டது, அந்த குழந்தை சவுண்டு கேட்டோன்னா அவனுக்கு நிம்மதியாக வந்திருக்கும். ஸோ அவன் பார்க்குறான், ஜிமன் குழந்தை நல்லா இருக்குல்ல, பையன் நல்லா இருக்கால்ல, 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்கடா. இதுக்கப்புறமா அது ஒயனை நல்லா பார்த்துப்பேன் நம்புகிறேன். கண்டிப்பாடா. போய் பார்க்கலாமா? போய் பாரு. இரு நர்ஸ், ஒயனை வேறு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் பண்ணான்னு போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியே டயர்டாக இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் காலை போய் பிடிச்சி, என்னை மன்னிச்சிடுடி, எனக்காக நீ இவ்வளோ வருஷம் இவ்வளோ பெயினை தாங்கியிருக்க. அது மட்டும் இல்லாமல் எனக்காக இந்த குழந்தைய கொடுத்துருக்க. என்னை மன்னிச்சிடுவேன், உன்னை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு அழுதுகிட்டு இது பண்ணுறான். உங்கள் ஃபேஸை பார்த்தோம் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, பையன் இதுக்கப்புறம் என்ன நீ ஹஸ்பண்டாக ஏற்றுப்பியா? இதுக்கப்புறமா தான் என்கிட்ட நல்லா பேசுவேன். நீ என்கிட்ட எப்போ பேசுவேன்னு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கண் முழிக்கிறீங்க.
ஜங்குக் உங்க பேரு ஐ மீன் அவன் பேர கேட்டோனே அவன் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. அவன் பேர கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. அப்படி இருந்திருப்பீங்க. என்ன வா போ அவ்வளோதான். சொல்லுவேன் எனக்கு தண்ணி வேணும். அதுக்கப்புறம் எடுத்து வந்து குடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அப்படியே பேச ஸ்டார்ட் பண்றீங்க. உன்ன நான் மன்னிச்சுட்டேன். எனக்காக இல்லைன்னு என் குழந்தைக்காக. தேங்க் யூ வேன். தேங்க் யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ வேன். உண்மை கண்ணெலாம் கலங்குது. ஏன்னா லவ் யூன்னு சொல்ல மாட்டேன். உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனுவேன். அவன் வாயாலே லவ் யூ சொல்றான்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. பேபி கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. ஸோ நீங்க ரொம்பவே இப்போ நார்மல் ஆயிட்டீங்க. ரொம்பவே நல்லா ஜங்குக் உங்கள பார்த்துக்கிறான். உங்களுக்கு ஒண்ணுன்னா அவ்ளோ தாங்குன்னு தாங்குவான். முன்ன மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இஸ் டோட்டலி சேஞ்ச். டோட்டலி ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறிட்டான். ஸோ ரொம்பவே நல்லா லைஃப் போகுது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணி செகண்ட் பேபியும் நீங்க வந்து பெத்துக்கிறீங்க. அது பார்த்தீங்கன்னா 2மே வந்து பையன். ஓகேவா? குக்கி இன்னொன்னு வந்து ஜான் குக்கின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ரொம்ப சேட்டை பிடிச்சதா வளருது. ஏன்னா வந்து நல்லா ஜங்குக்கோட கேரக்டர் ரொம்பவே இருக்குது. இன்னொன்னு ஜியான் மாதிரி ரொம்ப குவைட்டு, ரெஸ்பான்சிபிள். இவன் வந்து அப்படியே ஜங்குக் மாதிரி ரொம்ப நாட்டி. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போனாலுமே அங்கே போயிட்டு பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணிட்டு வருவான். ஏதாவது ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு வருவான். அந்த மாதிரி தான் இருப்பான். சேட்டை பிடிச்சவன். ஸோ ஓகேடா. 2 பேருமே நல்ல லைஃப் லீட் பண்றீங்க. இதுக்கு போனஸ்லாம் கேட்காதீங்கடா. இதுக்கப்புறம் என்ன போனஸ் போடுறதுன்னு தெரில. ரொம்பவே லாங்காவே போயிடுச்சு. இதை நான் எப்படி அப்லோட் பண்ண போறேன்னு தெரில. இதுக்கு எத்தனை ஆப் டெலிட் பண்ணணும்னு தெரில. ஸ்டோரேஜ் வேற இல்ல. ஸோ ரொம்ப போராடி தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகேடா. நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். ஹைப் மறக்காம கொடுத்துருங்கடா. ஓகே. பை அம்மி. சரங்கே.